இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இலந்தை பழம். இலந்த பழம்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான். இப்போ நம்ம எப்போ பாரு ஆப்பிளு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்புறம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி பழங்கள்லேருந்து கிடைக்கிற சத்துக்கள் மட்டுமே தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். ஆனால் அதில் இருக்கிற விட்டமின்ஸு, மினரல்ஸு இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையாக இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த மரம் வந்து அனாமத்தில் யாரோ இடத்துல இல்லை, ரோட்டில் யாரோ இடத்துல அது பாட்டுக்கு இருக்குது. இதுக்கு யார் தண்ணி ஊற்றலை, யாருக்கு உரம் போடல, ரசாயன உரங்களோ அல்லது பூச்சி மருந்து அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. இது பாட்டுக்கு ஒரு காட்டில் காட்டு தடத்தில் அது பாட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த மரம் முழுக்க இயற்கையான முறையில் தான் இது இந்த பழங்களை உற்பத்தி பண்ணுது. ஸோ இந்த பழங்களை இந்த மாதிரி பொறுக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பிஸின்ட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு எப்போவுமே அந்த அவசரம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு சமயத்தில் ஒரு நேரமாவது இந்த மாதிரி பழங்களெல்லாம் கிடைக்கும் பொழுது தயவு செஞ்சு நம்ம நின்று இந்த பழங்களை நம்ம சாப்பிட்றதுல எந்த விதமான கூச்சமும் வேண்டாம். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்களை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன இந்த பழங்களில் புழு இருக்கான்னு பார்த்துக்கணும். அது போக நம்ம கழுவி சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்றதுல மூலமாக நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது 100% உறுதி. இதை போய் தண்ணியில் கழுவிட்டு அது பாட்டு சாப்பிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் சின்ன வயசில் பொறுக்கி சாப்பிட்ருப்போம். இப்போலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குல்ல. அப்படிலாம் கூச்சப்பட்டோம்னா நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கு பொறுக்கி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நல்லது.